அதிமுக, பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தொடங்கியிருப்பதாகவும் அதனுடைய ஒரு முயற்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்தித்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கா? உங்கள் கீழே உள்ளர்த்தம் இருக்குது. நீங்கள் என்னென்னா கூட்டணி பழசுன்னு சொல்லும்போது பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்லை அதில் நீங்கள் நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் அதை சொல்லுவீங்க. நாங்கள் கிளாரிஃபை பண்ணுற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள், ஓகேவா? அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத அப்போ பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. அது இப்போ சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டைம்ன்றது நெருக்கத்தில் சொல்லுவோம். ஒன்றும் கவலைப்படாத. இப்போ முடிவுக்கேற்ப பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். அதுதான் வருகின்ற தேர்தலில் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2009 இருக்கட்டும் 2014 இருக்கட்டும் தனித்து நின்று வெற்றி பெற்று காண்பித்தார்கள். எல்லாம் தனித்து போட்டிட்டார்கள். 40 தொகுதியில் இரட்டையில தான் போட்டிட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணியினுடைய தலைவர்களை பல ஒத்த கருத்தோடு தேர்தலிலே நின்று அதன் அடிப்படையிலே பேசுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். அது இன்னும் தொடர்கிறது. இவ்வளவு காலமா நம்ம எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். இனி வரும் காலம் நான் சொல்றது என்ன? இனி வரும் காலம் யாருடைய காலம்? நம்முடைய காலம், பாதுகாப்புகள் காலம், நம்முடைய காலம். நிச்சயமாக இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். என்டிஏ கூட்டணியில நீங்க வந்து ஆதரவோட தான். என்டிஏ கூட்டணி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில் அந்த தொடர்ந்து நீடித்து தான் இருக்கிறோம் இருக்கிறோம். அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. பழனிசாமி விலகி போயிட்டார். தற்போதைய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அண்ணாமலை உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? பாஜக கூட நீங்க வந்து பேசுவதனுடைய முழு வடிவமும் இன்னும் ஒரு தினங்களில் பொதுவாக வெளியிடும். இந்த எலெக்ஷன்ல தடம் பதிக்கும் பாஜகன்னு சொல்றாரு அண்ணாமலை. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை 1000 சொல்லுவாருங்க. அவர் போலீஸு, அரசியலுக்கு புதுசு. டெய்லி திருடங்களுடைய பழகி திருடங்கள்லாம் பொய் சொல்கிறத இவரும் கற்றுக்கிட்டாரு. அவ்வளோதான். அதாவது தேர்தல் என்பது கூட்டணி பலம்தான். ஆனால் அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கத்துக்குட்டி தான் அண்ணாமலை. அவர் இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து மக்களை மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கிற மேலே இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அதே போல் ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பூத்து கமிட்டி முக்கியம். ஒரு 70,000 பூத்து கமிட்டி இருக்கணும்னா 10,000 பூத்து கமிட்டி கூட இல்லாமல், அந்த 10,000 பூத்து கமிட்டிலையும் குறிப்பிட்ட நபர்கள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைமையில தான் அண்ணாமலை வச்சிருக்காரு. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒவ்வொரு நாளும் அதிரடி திருப்பங்களோட நகர ஆரம்பிச்சிருக்குது தேர்தல் களம். திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ஒரு பக்கம் தொடங்கி அதில் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. ஜெயக்குமார் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தம்பிதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது 2009, 2014 எப்படி ஜெயலலிதா வந்து தனித்து தேர்தல் சந்திச்சாங்களோ அப்படி வந்து சந்திக்கிறதுக்கு அதிமுக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனித்து போட்டி, அதாவது பாஜக இல்லாமல் அதிமுக தனித்து போட்டி அப்படிங்கிறது சாத்தியமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பாமக தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அவங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படிங்கிறது நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் எங்களோட முடிவை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பாமகவுடைய தடுமாற்றம் அதே போல் தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. தேர்தல் களத்தில் யார் முந்துறாங்க, யாருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ், இதே போல் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், அதே போல் பேச்சாளர் கோ சீனிவாசன், அதே போல் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கனகராஜ் சட்டத்தின் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணி, அதாவது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்களா?
கூட்டணியே சந்தோஷமாக தானே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற கட்சிகளுடைய கூட்டணி இது. அது ரொம்ப திருப்திகரமாக பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கிறதுல வந்து ரொம்பவே தீவிரமாக ஒரு மாதிரி ஒரு முனைப்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குது இந்த கூட்டணி? இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று காலையில் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிற போது ஒரு டோன் இருந்தது. நேற்று இரவு பேசுகிற போது அந்த டோனில் ஒரு மாற்றம் இருந்தது. இன்னும் நாள் இருக்குது, கடைசி 4-5 நாளில் கூட மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கேட்டகரிக்கலாக நாங்கள் வந்து பாஜக அல்லாத யாரும் அவர்கிட்ட கேட்கல, அவங்க ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாங்க, நான் கிளாரிஃபை பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ அதில் எதிரும் புதிருமான ஒரு மனநிலை, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவில் ஒரு சின்னன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய முரண்பாடு. இன்ஃபேக்ட் நான் பார்த்தது அந்த கட்சி 3ஆக பிரிந்த போது கூட, 3ன்னா நான் ஈக்குவலானு சொல்ல மாட்டேன், அப்படி பிரிவினைகள், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் இபிஎஸ்ன்னு பிரிஞ்ச போது கூட அதில் இருந்த ஊழியர்கள் பெருமளவில் அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சமீப காலமாக ஒரு பகுதி அதிலிருந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது அந்த கட்சிக்கு உண்மையிலேயே ஒரு 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 அது என்ன சொல்கிறது, ஏற்கனவே அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான், அவங்களுக்கு ஊசலாட்டம் இருந்த காலம்லாம் போயிட்டு. ஆனால் சமீப காலத்தில் அது முழுக்க பிஜேபிக்கு பின்னால் போனது என்பது தலைமையின் மீதெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கிய பிறகுதான் அவங்க அந்த காரணத்துக்காகத்தான் அவங்க வந்து பிஜேபியோட போகிறதில்லை என்று முடிவெடுத்தாங்க. நான் அப்படி சொல்லும்போது சிலருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்களே, அவர் தான் திரும்ப சொல்லியிருக்காரே என்கிற கேள்வி வரும். ஏன்னா ஜெயக்குமார் மட்டும் சொல்லலை, இவர் பார்த்தீங்கன்னா தம்பிதுரையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் ஜெயலலிதா போல் 2009 2014 எப்படி நாங்கள் ஒரு தனித்து போட்டின்னு ஒரு முடிவு எடுத்தோமோ தைரியமோ அப்படியான ஒரு முடிவு அதிமுக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதுதான் கோட்டீஸ்வரன் சாருடைய இது கூட நான் 2-3 பேட்டியில் பார்க்கும்போது, விவாதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கேட்டகரிக்கலாக அவர் சொன்னார். ஆனால் நான் என்ன பார்க்குறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நீங்கள் வந்து பில்கிஸ் பானு வழக்கில் தீர்ப்பு வருது. அன்னைக்கு எஸ்டிபிஐயினுடைய ஒரு மாநாடு மதுரையில் நடக்குது. அந்த மாநாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட அந்த மாநாட்டுக்கு தலைப்பு என்னன்னா மதச்சார்பின்மை வெல்லட்டும் என்கிற மாநாடு. பில்கிஸ் பானுவை பற்றி ஒரு வார்த்தை, அந்த தீர்ப்பை பற்றி ஒன்றும் பேசலை. நீங்கள் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அவர்களுடைய தாக்குதல் குறித்து ஒரு வார்த்தை பேசலை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து, இதில் கூட மரியாதைக்குரிய ஜிகே வாசன் அவர்கள் ஒரு 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 காங்கிரஸினுடைய ஒரு ரிச் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர். அவர் சொன்னார், நான் இது பாஜகவுக்கு யாரும் போய் கூட்டணி சேர்க்க வேண்டியதில்லைன்னு. ஆனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜிட்ட அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, பலர்ட்டையும் இந்தியா முழுவதும் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நெருக்கடியை திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கி நிற்பாரா என்பது ஒரு கேள்வி. அதனால தான் எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அந்த மாநாட்டில் பேசின போது ஒரு வார்த்தை கூட அவர் சங் பரிவாரை அல்லது பாஜகவை, அவர் ஈவன் ஆர்எஸ்எஸ் கூட அவர் அட்டாக் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. அந்த காலகட்டம் வேற, அதுக்கப்புறம் சில மாதங்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ நிலைப்பாடுங்கிறது மாறி இருக்கலாம் இல்லையா? சில மாதம் இல்லை, கரெக்டாக இன்னைக்கு தேதி என்ன, நாலு, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அது இருந்தால் நாளுக்கு நாளே இங்கே எல்லாம் மாறிட்டு இருக்கு, நாளுக்கு நாளே மாறிட்டு இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன், நாளுக்கு நாள் மாறுகிறது என்கிற காரணத்தினால தான் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தான் வேண்டியிருக்கும். ஓகே, நான் பொன் வில்சன்ட்ட கேட்போம்.
பாஜகவோட அதிமுக கூட்டணி வேணுங்கிறதுல வந்து ஜி.கே. வாசன் ரொம்ப ஆர்வமாக விருப்பமாக இருக்காரு. இல்லை அந்த மாதிரி, அதாவது பாஜகவோட கூட்டணி வேணுன்ற விருப்பமும் இல்லை, வேணான்ற விருப்பமும் இல்லை. அது வந்து எப்படின்னா, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அந்த கூட்டணி வந்து முறிஞ்ச பிறகு அந்த இணக்கமாக இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து இன்னும் முடிவெடுக்கலை. ஏன்னா இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படலை. அதாவது திமுக சைடில் ஒரு மாய தோற்றம் எப்படின்னா, அந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்ற மாயக்கோப்பு. ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அம்சம் என்னென்னா, கூட்டணி உறுதியாக வேண்டும், அடுத்தது தொகுதி உடன்பாடு உறுதியாக வேண்டும், மூன்றாவது சின்னம் உறுதியாக வேண்டும். இந்த மூன்றும் முற்று பெற்றாதான் ஒரு கூட்டணி முழுமை பெற்றதுன்னு அர்த்தம். நம்ம இண்டி கூட்டணியில் இன்றைக்கி பார்த்தோம் எந்த அளவுக்கு எப்படி சிதறி போச்சுன்னு. அதனால் என்னென்னா, இப்போ இந்த கூட்டணியில் எடுத்துக்கின்னா 5 கட்சிகள் திமுக கட்சி கூட்டணியில், ஐஜேகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அப்புறம் IUML, இவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா? இதில் நிறைய பேர், இதில் எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தையாவது அந்த 5 கட்சிகளும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது ஆறுதல், அதிமுக ஆறுதல் பேச்சு, அவ்வளோதான். இன்னும் வந்து யாரும் வாயை திறக்கல. அதிமுக கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஜி.கே. வாசனும் இன்னும் சொல்லலை, இந்த பக்கம் பாமகவும் சொல்லலை, தேமுதிகவும் சொல்லலையே. அதாவது வேட்டையாடுற நாய்க்கும் அது உயிரை காப்பாற்றுகிற ஓடுகிற முயலுக்கும் வித்தியாசம் இருக்கும்ன்றது ஆளுங்கட்சி. இவங்க ஆளுங்கட்சியின் போது அந்த ஆளுங்கட்சி காம்பினேஷன் வெற்றி கூட்டணி காம்பினேஷன் அப்படியே இருக்குது. அப்போ அதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அது உடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது அதிருப்தி, பெரிய அளவில் எதிர்த்து எடுக்கும்போது தான் உடையும். அந்த சைடில் எப்படின்னா, இன்னும் நாள் இருக்கிறது, எந்த பக்கம் சேருது, 2 பக்கமும் கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க, எந்த பக்கம் சேருது அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க ஒழிய எல்லா வெற்றி வாய்ப்பு அதை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. என்னென்னா, தமிழ் மாநிலத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறாரு, இப்போ பாலு அன்னைக்கு என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் நலனையும் தேசியத்தின் நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் கூட்டணி அமைப்பதை பற்றி யோசிப்போம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் ராஜா கேட்ட மாதிரி தான் கேட்குறாங்க, பிஜேபி கூட கூட்டணி வைக்க உங்களுக்கு எனக்கு ஆசை இருக்குதான்னு. இல்லை, நீட் விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு பிஜேபி ஒத்தே போவாது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அதனால் எல்லாமே எப்படின்னா, இன்னும் முடிவெடுக்கக்கூடிய காலம் இருக்கிறது அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க ஒழிய இறுதி வடிவம் இது வரைக்கும் கொடுக்கப்படல. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபியும் அதிமுகவும் நாளைக்கு சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிட்டாங்களான்னா, தூக்கத்தில் எழுப்பி திமுக கூட்டணியை கேட்டாலும் இன்னும் பிரியலைன்னு தான் சொல்லுவாங்க. எந்த வார்த்தையை பேசினாலும் முதலாக ஜெயக்குமார் வெளியே, நீங்க என்ன சொல்றீங்க, பிரிஞ்சிருச்சுன்றீங்களா பிரியலன்றீங்களா? 100% பிரிஞ்சிச்சு, சேரவே மாட்டாங்க. அது நம்மளுடைய அனுபவத்தில் நல்லா தெரியுது. சரி, இந்த தேர்தலில் கண்டிப்பா கிடையாது, 2026 தேர்தலையும் கிடையாது. சரி, அப்படின்ற முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. அந்த முடிவை வந்து கூட புள்ளிவிவர கணக்குப்படி தான் எடுத்துருக்காங்க. அதாவது ஓட்டு சதவீதம் அதை அடுத்தடுத்து நம்ம பேசலாம். நான் சுமந்த் சாரோட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். சுமந்த் சார் வணக்கம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பிரிஞ்சது தான் அப்படிங்கிறது ஒரு தரப்பு கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஜி.கே. வாசன் வந்து அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னொரு பக்கம் இருக்குது. இதாவது வந்து திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? உங்கள் கருத்து என்ன அதில்? இல்லை, 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருவரும் ஒன்று சேர்ந்தால் அது அதிமுகவுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு அழிவு தேடி கொடுத்து விடும். ஏன்னா இவ்வளவு திட்டவட்டமாக சில வாரங்களுக்கு முன், மாதங்களுக்கு முன் எப்பொழுதும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக பல முறை பல தலைவர்கள் இன்க்ளூடிங் திரு எடப்பாடி அவர்கள் தெரிவித்த பிறகு திருப்பி நீங்க கூட்டணியில போய் 2 மாசம் கழிச்சு சேர்ந்தீங்கன்னா அத்தோட அதிமுகவினுடைய எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். நான் அந்த மாதிரி ஒரு கூட்டணி 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கும் என்று நான் நம்பவில்லை. பிறகு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகலாங்கிறது நோபடி கேன் பிரெடிக்ட். 1.5 ஆண்டு காலம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலத்துல என்ன நடக்குங்கிறது யாராலையும் பிரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கிடையாது. சிறிய மற்ற கட்சிகள் எந்த பக்கம் போறாங்க, அதிமுக பக்கம் போறாங்களா, பாஜக பக்கம் போறாங்க? ஏன்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனல். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறதே தவிர, அதை தாண்டி திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இது போன்ற விசிகே போன்ற கட்சிகள்
கிட்டத்தட்ட உறுதியாக இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பாமக உள்ள வந்தாதான் விசிகே என்ன செய்யும், மற்ற கட்சிகளுக்கு என்ன ஷேர் பாதிக்கப்படும், இதெல்லாம் அப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள். இன்றைய சூழலில் ஒரு புறம் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. எதிர்பக்கத்துல இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன செய்ய போறாரு? ஜி.கே. வாசன் கிட்டத்தட்ட பாஜகவோட தான் போவாரு. ஆனால் மற்ற கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்க, இப்ப எஸ்டிபிஐ உதாரணத்துக்கு அதிமுகவோட வர்றாங்க, ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதிமுகவோட வராங்க. ஆனால் பிரிடாமினா பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இப்போ திரு விஜயகாந்தனுடைய மறைவுனால அவங்களுக்கு ஒரு அனுதாபம் ஓரளவுக்கு இருக்கும். சோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். என்ன இந்த 2-3 கட்சிகள் எந்த பக்கம் போய் நிக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர, நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலுக்கு திருப்பி ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை பாஜக அமைக்கும் போது அது வந்து தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவு தானே தரும். அவர்கள் அவ்வாறு நினைக்கலையே. இப்போ முடிந்தவரை அதிமுகவை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தானே திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு இருக்கிறதாக நான் பாக்குறேன். பல முறை இதை நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி. ஏதோ அதிமுக வந்து தானாக எப்படியாவது பாஜகவை கழட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டு இந்த கூட்டணி முறிக்கலையே. தினமும் தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. சோ அதுதான் நடந்தது. டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுது என்று கூறிவிட்டாலும் அவர் கிட்டத்தட்ட அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். கூட்டணியில் தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இப்ப வந்து பாஜக மற்ற சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது அவர்களுக்கு பலவீனமாக இருக்காதா என்றால் பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த முறை இலக்கு பாஜகவுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இலக்கு, அதிமுகவோட கம்பேரபிளாவோ இல்ல அதிகமாவோ ஓட்டுவாங்க. அவங்க வந்து திமுகவை வீழ்த்தணுங்கிற நோக்கமே இந்த தேர்தலில் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக 40க்கு 40 ஜெயிச்சாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. அவர்களுடைய பார்வை என்னன்னா, அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமா, அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான அளவு நாம் பெற முடியுமா, அதை பெற்று பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வர முடியுமா. இந்த இந்த போட்டி அப்படிங்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துக்கு நடக்கிற போட்டி. சோ அதுலதான் அவங்க முனைப்பை அவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஒரு வேளை ஒரு 15 தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வர்றாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறதுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. இவ்வாறு நடந்தால் நாளைக்கு என்ன இல்ல நடக்குமா நடக்காதாங்கிறது வேறங்க. அவங்க மைண்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நடந்தா அதிமுக விட்டு நிறைய பேரு பாஜக பக்கம் வந்துருவாங்க தேர்தலுக்கு பிறகு. சோ 26க்குள் பிரதான எதிர்கட்சியாக பாஜக வந்துரும். இதுதான் அவங்களுடைய நோக்கம், இதுதான் அந்த பிளான். நாளைக்கு வந்து இந்த தேர்தலில் 40 இடத்துல திமுகவை தோக்கடிச்சுட்டு பாஜக எல்லா இடத்துலயும் ஜெயிக்க போகுதுன்னு அவங்களே சொல்லல. நீங்க இன்ஃபார்மலா அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் டபுள் டிஜிட் எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கும் நல்லாக தெரியும். ஏதோ தொண்டர்களை ஒரு உத்வேகப்படுத்துவதற்காக கூறுகிறார். ஆனால் அவங்க பிளான் நாளைக்கு திமுக 60% ஓட்டு வாங்கி கூட ஜெயிச்சா கூட பிஜேபி இஸ் நாட் பாதர். பிஜேபி வந்து இந்த தேர்தலில் அதிமுகவுடன் போட்டி போடுகிறார். அவ்வளவுதான். சரி, நாம் அதை கேட்போம். புதுக்கோட்டை சீனிவாசன் கேட்டு அதுக்கப்புறம் நான் கோட்டீஸ்வரன் சார்ட்ட போகிறேன். சார் சீனிவாசன் சார், இவர் சுமன் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே போட்டி அப்படிங்கிறது வந்து அதாவது எங்களுக்கு பாஜகவுக்கு போட்டி அப்படிங்கிறது அதிமுக கூட தான், அது 2வது இடத்துக்கு வந்து யார் வரப்போகிறோங்கிறதுக்கு தான் எங்களுக்கான போட்டியே அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குது அதிமுக? சன் நியூஸ் நெறியாளர் சக விருந்தினர்களுக்கு பணிவான வணக்கம். சார் சொல்கிறாங்க, சுமன் சார் சொன்னதை பற்றி ஒன்றும் இல்லை. அதாவது எல்லா கட்சிகளும் ஒரு இடத்தை நோக்கி போகணும்னு தான் விருப்பப்படுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த குறைவும் இல்லை. அதிமுகவை எதிர்த்து தான் பாஜக பயணிக்கிறது அப்படிங்கிறத வந்து அது காலம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி இதுவரையும் எந்த வெளிப்படையான கருத்துக்களையும் பாஜக அதிமுகவை எதிர்த்து வெளி செய்திகளில் வரலை. ஒரு மௌன புரட்சியாக போயிட்டே இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம், பாஜகவோடு இந்த தேர்தலில் உறவு இல்லை, முறிஞ்சிருச்சு அப்படின்றத தெளிவாக எங்கள் பொதுச் செயலாளர்
எங்கள் நிர்வாகம் அறிவிச்சுட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம். எந்த ஆனா மாதிரியான திமுகவோ திமுக வேலைப்பாடுன்னா கூட்டணியில் இருக்கிறவங்களோ நீங்க சொன்ன விஷயத்தை இன்னும் நம்பல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. இல்லை, அதுதான் திமுகவிற்கு வந்து நாங்கள் அனுமார் தான் நெஞ்சில் இருக்காருன்னு நாங்கள் நெஞ்சை பிளந்து திமுகவுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து மக்களை எஜமானர்களாக எங்கள் அதிமுகவை பொறுத்தவரையும் நாங்கள் கருதுகிறோம். அதாவது அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களுக்கு தேவையானதை அவர்களிடமே கேள்னு சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட போய் கேட்டு அவங்களுடைய நோக்கம் என்ன, நாட்டு நலனுக்காக என்னென்ன செய்யலாங்கிற அந்த அடிப்படை வேலைப்பாடுக்கு நாங்கள் இறங்கிட்டோம். திமுக வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக மீண்டும் மீண்டும் பாஜகவிற்கு அதிமுக உறவுன்னு அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கூடுதலாக ஒரு அழகான பொண்ணு, ஒரு நல்ல குடும்பமும் இருந்தால் பெண் கேட்டு பல கட்சிகள் வரத்தான் செய்யும், பல பெண் எடுக்க ஆசைப்பட தான் செய்வாங்க. அது அதனுடைய விருப்பம். அது மறுப்பதும் ஏற்பதும் எங்களுடைய விருப்பம். எங்களுக்கு இது ஜனநாயக பெரிய இயக்கம். தமிழ்நாட்டில் வந்து என்னங்க இங்க அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களா, அது யாரு? இல்ல, எங்க இயக்கம் தான் இளமையான இயக்கம், அழகான இயக்கம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் கனகராஜ் குறிப்பிட்டார் இல்லையா, அந்த கட்சி 3 இருக்குது 4 இருக்காதுன்னு. எதுவுமே இல்லை. அது உங்களுடைய பார்வையினுடைய கோளாறு. சட்டப்பூர்வமாகவும் எங்களுடைய கட்சியினுடைய பூர்வமாகவும் நாங்கள் வந்து நீக்கிட்டோம், சில நபர்களை நீக்கிட்டோம். சட்டப்பூர்வமாகவும் கொடியோ கட்சியோ பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. அப்புறம் எப்படி மற்றது 3, 2 கட்சி எங்கேருந்து வந்துச்சு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரே இயக்கம். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவிக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார். மக்களுடைய தொண்டருடைய விருப்பத்தையும் மக்களுடைய விருப்பத்தையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதை மக்கள் விரும்புகிறாங்க, எதை தொண்டர்கள் விரும்புகிறாங்கங்கிற அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில்னு அறிவித்து வேலையில் இறங்கிட்டோம். இப்போ வந்து பாஜகவோட நீங்கள் மறைமுகமாக உறவு வச்சுருக்கீங்கன்னா தேர்தல் சாருது. எங்களை நம்பி இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், திமுகவில் இதுவரை இருந்த கூட்டணியை தவிர யாராவது ஒரு புது கட்சி உங்களை தேடி வந்ததா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு பெருந்தலைவர் மக்கள் நாடார் மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாடு தென் மாவட்டங்களே குழுகிற அளவுக்கு நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் அண்ணன் எடப்பாடியார் தெளிவா மத்திய அரசை பத்தி எதிர்த்து பேசினாரு. யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்க அதிமுகவுக்கு பொண்ணு கேட்டு யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்க அதை சொல்லுங்க சார். சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கைக்கு உரிய அழகான பொண்ணை கேட்டு அதிமுக யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்க? சீனிவாசன் சார், தனபால் என்ஆர் தனபால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அவர் வந்திருக்கிறாரு, எஸ்டிபிஐ வந்திருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய விருப்பம் நோக்கம் எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வரலையா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வரலையான்னா அவங்க அதை யோசனை பண்ணி சொல்லுவாங்க. புதுசா தான் பொண்ணு கேட்டு வராங்களே தவிர ஏற்கனவே வீட்டில் இருந்த சொந்தக்காரங்க மாமச்சரனே காணுமே சார். தேமுதிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் என்னாச்சு? அதிமுக தான். சார், நான் என்ன கேட்கிறேன், திமுகல இருக்கிற கூட்டணியே நீங்க சமாளிக்க முடியல, வச்சுக்க முடியல. புதுசா எந்த கட்சி உங்கள்கிட்ட வந்து ஆதரவு தாங்க, எங்களை சேர்த்துக்கங்கன்னு யார் சொன்னாங்க? இன்னைக்கு புரட்சி பாரதம் வந்து எங்கள்கிட்ட இப்போ கூட்டணி வச்சுக்க விரும்புகிறாங்க, தனபால் விரும்புகிறாரு, எஸ்டிபிஐ விரும்புகிறாங்க, பல்வேறு சிறுபான்மை அமைப்பு, கிறித்துவ அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் வர்றாங்க சார் அதிமுகவை தேடி. இன்னைக்கு எடப்பாடியார் வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களால் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. திமுக தலைமையில் யாராவது ஒரு புது கட்சி இந்த தேர்தலுக்கு கூட்டணி வைக்க விரும்புகிறாங்கன்னு ஒரு கட்சியை நீங்கள் சொல்லுங்க, நண்பர்களை சொல்லுங்க. அப்ப சரி அதை நம்ம கனகராஜ்கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி கோட்டீஸ்வரன் சாரோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். கோட்டீஸ்வரன் சார், இங்கே அதிமுகவை தேடி நிறைய பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்கிறது சீனிவாசனோட பார்வை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்குது. இல்லை, அதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், உங்களோட பார்வை என்ன இதில்? முதல்ல சீனிவாசன் சார் வந்து சொன்னது அது ஒரு வகையில் உண்மை தான், கொஞ்சம் நகைச்சுவாகவே இருக்குது. ஒரு திராவிட கட்சியை வந்து பொண்ணு பார்க்குற ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சி மாதிரி அண்ணன் ஆக்கி விட்டார். அதிமுகவுக்கு டிமாண்ட் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்ல. திமுக அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த டிமாண்ட் எப்பயுமே இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதில் ஐயா கனகராஜ் அவர்கள் வந்து வைத்த வாதம் வந்து ரொம்ப முக்கியம். அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார், மக்கள் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து ஐயா கனகராஜை பொறுத்தவரையிலோ இல்லை கம்யூனிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டன் வந்து கண்ணை மூடிட்டு கூட தூக்கத்தில் கூட பேசுவாங்க. அதில் எந்த வித பிரச்சாரமோ பிரச்சனையோ அவங்களுக்கு இருக்காது. இப்போது ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களோ இல்லை ஐயா திரு இபிஎஸ் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா மாதிரி மோடியா லேடியா, அந்த மோடி தேவையா இல்லை இந்த லேடி தேவையா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ வரப்போகிறது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது முக்கியமான தேர்தல். இதில் வந்து அண்ணாமலை முன்னேறாரா இல்லை ஐயா ஜெயக்குமார் என்ன கருத்து சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க, பாமக என்ன பண்ண போகுது, தேமுதிமுக என்ன கூட்டணியை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் பார்வையில் பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி தேர்தலில் வெற்றி பெற்று வரணுமா வர வேண்டாமா, ஃபார் மோடி ஓட்டு, அகெயின்ஸ்ட் மோடி ஓட்டு, இதுதான் சிலபஸ், இதுதான் தேர்வு, மக்கள் இதை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கேள்விக்கே பதில் சொல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் கடந்து போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை சொல்லிவிட்டு அங்கேயே ஃபுல் ஸ்டாப். அப்போ கூட்டணி இல்லைன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்க, ஒரு உத்தரவாதம் கொடுப்பீங்களா நீங்கள்? தேர்தலுக்கு பிந்தைக்கு வந்து நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சியோடு முடிஞ்சது தான் அப்படின்னு அந்த வார்த்தையில் ஒரு ஒரு கேரண்டியாக ஒரு வார்த்தை வர்றது கிடையாது. இன்னொன்று, இப்போ அண்ணன் சீனிவாசன் அவர்கள் வந்து பேசுகிறாரு, இல்லை அதிமுகலேருந்து வர பேச்சாளர்கள் சொல்கிறாங்க கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மோடின்ற அந்த வார்த்தையை ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை கேள்வி கேட்குறதுக்கோ அதிமுக தலைவர்கள் தயங்குவது ஏன்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 விஷயம் இருக்குது. மணிப்பூர் பிரச்சனையில் நீங்கள் எதனா போராட்டம் பண்ணிங்களா, இல்லை எதனா கேள்வி கேட்டிங்களா, விளக்கம் கொடுத்தீங்க, இல்லைனா வந்து கண்டன அறிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, அது வெறும் பத்திரிகை அறிக்கை, அதுதான் விட்டீங்க. அக்னிவீர் போராட்டம் இன்னமும் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி எதனா பேசுவீங்களா, இல்லை அதில் எதனா கேள்வி கேட்பீங்களா? அதில் வேலூரில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, திருவண்ணாமலையில் இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் இராணுவத்தில் போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ தமிழகத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனை. இன்றைக்கி என்ன நிலமை, இப்போ தண்ணி பத்தலைங்க. இப்போ நேற்று வந்து டெல்டாவில் திறந்து விட்ருக்காங்க, கொஞ்சம் டிஎம்சி தண்ணி விடணுன்றாங்க, இன்னும் தண்ணி அங்கே வந்து நிலுவையில் இருக்குது, தண்ணி வர வேணும். ஏன் ஒரு பிரதமர் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையோ இல்லை ஒரு கண்டனத்தை என்னதான் பண்ணுறீங்க மத்திய அரசு, 2 மாநிலம் அடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறத வந்து சிடபிள்யூஏ சிடபிள்யூசின்னு ஒரு ஆணையன்றீங்க, அப்புறம் கமிஷன்ன்றீங்க, என்ன கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஒரு கோபமாக கேள்வி கேட்கலாம்ல. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தானே அதிமுக, ஏன் எல்லாமே திமுக தான் கேள்வி கேட்கணுமா, எல்லாமே கம்யூனிஸ்ட் தான் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணணுமா? சரி, அது கூட விட்டுருங்க. இப்போது கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறாங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் நிலுவை வரல, டீச்சருங்களுக்கு காசு வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ அப்போது பேசிக்காக வந்து பெரிய போராட்டமோ பெரிய கேள்விகளோ ஆட்சியாளர்கள் யாரையுமே எதிர்த்து கேட்கறது கிடையாது அதிமுக. அப்படி இருக்கும்போது அதிமுக அங்கே வராங்க, இவங்க வராங்க, சைட்லேருந்து வராங்க, யார் வேணால் வரட்டாங்க, யார் ஓட்டு போட போகிறது? மக்கள் எதை சிந்திப்பாங்க? என் பிரச்சனையே நீங்கள் பேசுனீங்களா, எனக்கு வயிற்று பழப்புக்கோ என் வாழ்வாதாரத்துக்கோ. இப்போ விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் பணம் வந்து முன்னாடி வர்றது கிடையாது. அந்த கிராப் இன்சூரன்ஸே வந்து இப்போ ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு. மத்திய அரசை கேட்டால் எங்ககிட்ட டேட்டா இல்லை, மாநில அரசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு 19 சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து யார் இந்த பிரச்சனையை இது பண்ணணும்? ஏன் டெல்டா, நான் வந்து விவசாயி, நான் வந்து விவசாயியோட பிரச்சனையை புரியும்னா வந்துட்டு தலப்பா பச்சை கலரெல்லாம் கட்டி ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கார், பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. ஏன் அவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதி நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்க மாட்டேன்றாரு? என்ன பிரச்சனை? அப்போது வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாமல் நிறைய பேர் இந்த தவறு தான் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஆக்டர் விஜய் அவர்கள். கட்சியை தொடங்கிட்டேன், நான் சாதி எதுக்குறேன், மதவாதத்தை எதுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தையே கிடையாது. 19 அப்படியே மயில் இறைகளை தடவி கொடுக்குற மாதிரி. மக்கள் வந்து அரசியல்லாம் புரியாமல் கிடையாது. இது அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண் இந்த மண். உங்களுக்கு நல்லா அடையாளம் கண்டு வச்சுருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், வர தேர்தல் வந்து ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் திரும்பி பிரதமராக வரணுமா வேண்டாமா? 2 தேர்தலில் பிரதமராக அவர் வர வேண்டாம்னு ஓட்டு போட்ட மண் இது. இவ்வளவு நடந்தும் ஐயா திரு ஜி கே வாசன் பாருங்கள், நாங்கள் அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவோம், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து போன வாட்டி ஒரே ஒரு சீட்டு வாங்கி என்ன ஓட்டு வாங்கினார்னு அவருக்கு தெரியும். அப்போ தமாக என்ற கட்சி பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல, வாக்கு விகிதாச்சாரம் சரிந்தாலும் பரவாயில்ல, மக்களோட எண்ணோட்டத்துக்கு மாறாக நடக்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அதிமுகவோட இன்னொன்று சொல்கிறாங்க, அதிமுக வந்து கூட்டணியை விட்டு வெளியேற்றப்பட்டது, வெளியே வந்தது. அதிமுக நான் சொல்கிறேன் ஒரு பத்திரிகைக்காரனா, திமுக அதாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து தப்பித்து ஓடிவிட்டது. அந்த கட்சி அந்த சரிந்த வாக்கு விகிதாச்சாரத்தையும் அந்த கட்சியை மேம்படுத்துறதுக்கும் அந்த திராவிட கட்சி வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற அந்த பாதுகாப்பு நடவடிக்கை கருதி அவங்க தனியாக போயிருக்கிறாங்க. மற்றபடி இன்னொன்று இதில் எனக்கு முன்னாடி நீங்கள் அந்த காணொலி காட்டினீங்க ஐயா எஸ் வி சேகர் சொன்னது,
மிக சரியான பார்வை எஸ்வி சேகர் அவர்கள் சொல்கிறது. ஏன் அண்ணன் எல்முருகன் அந்த கட்சியை வளர்க்கலையா? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வளர்க்கலையா? அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வளர்க்கலையா? எல்லாருமே வளர்த்தாங்க. ஆனால் எல்லாருமே நாகரிகம் இல்லாத மாதிரி ஒரு கூட்டணி தலைவரை கூட இந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளரை கேலி கூத்தா பேசிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசுவேன் தரந்தாழ்ந்த மாதிரிலாம் பேசி யாருன்னா பாஜக கட்சி நிர்வாகிகளோ இல்லை தலைவர்களோ முன்னாடி இருந்தாங்களா? இவருக்கு தெரியலங்க. இவர் அப்போ பாருங்கள், அப்போ மொத்தமாக பிரச்சனை. இதில் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் வந்துட்டு சின்னம் இருக்கா, பிரதமர் வேட்பாளர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்லாம் ஒரு 4-5 விஷயம் சொல்கிறாங்க. சின்ன என்ன, கூட்டணி கணக்கு கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு உள்ளடி பிரச்சனை இருக்கே, சாதிய கணக்கு எடுபடுமா, மதவாதத்தை எதிர்த்து நீங்கள் போகிறீங்களா, அங்கே இந்துத்துவா, இதெல்லாம் வேணாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2 கேள்வி தான். பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, வேணான்னு சொன்னால் அதுக்கு இன்னும் அதிகமாக ஓட்டு போட்டுக்கிறாங்க. நான் இல்லாததை சொல்கிறேன். கடந்த 2 தேர்தலில் எப்படி போச்சுன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியோ என்ன தமிழ்நாட்டுக்கு நலன் செஞ்சு விவசாயிகளுக்கு எதனா கடனை ரத்து பண்ணுறதுக்கு எதனா நிறைய பணம் ஒதுக்குனாங்களா? சார் கோட்டீஸ்வரன் சார் மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இங்கே பிரதமர் மோடி திரும்ப வேண்டுமா வேண்டாமா? இதை நான் கனகராஜ் சார்கிட்ட கேட்டால் ஒரே வரையில் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் பொன் வில்சன்ட்டையும் அதே போல் சீனிவாசன்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். வேணுமா வேண்டாமா? அதாவது மோடி ஃபார் மோடி அகேன்ஸ்ட் மோடி தான் இந்த தேர்தல். நம்ம தம்பி கோட்டீஸ்வரன் சொன்னார். இந்த தேர்தல் மட்டும் இல்லை, மோடி என்றைக்கு அகில இந்திய தலைமைக்கு வந்தாரோ, அகில இந்திய அளவில் அவர் பிரகாசிக்கப்பட்டாரோ அன்றையிலேருந்து அதே கேள்வி தான். ஆனால் ஓட்டு யாருக்கு விடுன்றது தான். அதான் 2014 சார் இல்ல இந்த விஷயங்களை அப்புறம் பேசலாம். ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்டது, மோடி வேணுமா வேண்டாமா? அதுதான் சொல்றேன், வேணுமா வேண்டாமா? ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். 2014 மோடி வேணுமா வேண்டாமா அப்படின்ற மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? எங்க அதிமுகவுக்கு போட்டாங்களா திமுகவுக்கு போட்டாங்களா? அப்போ அதிமுகவுக்கு போட்டாங்க. ஏன்னா 2 பேரும் மோடி கிட்ட இல்லை. அதே 2019 அதே மோடி 2வது முறை வேண்டுமா வேண்டாமா? இந்த முறை என்ன செய்தாங்கன்னா தெளிவாக திமுக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அதிமுக மோடி பக்கம் இருந்துச்சு. இப்போ 3வது முறை என்ன சிக்கல்னா 2014 சிக்கல் வருது. ஒருவேளை ஆளுமை இல்லாமல் இருக்கலாம், ஜெயலலிதான்ற ஆளுமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ என்னன்னா அதிமுகவும் மோடி கிட்ட இல்லை, திமுகவும் மோடி கிட்ட, அந்த ஓட்டு எங்கே போகும்? இதுதான் கேள்வி. மோடி வேண்டான்ற முடிவு எடுக்கிறாங்க. தென் மாநிலங்களில் பெரும்பாலான முடிவு மோடிக்கு அகேன்ஸ்டாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டு இப்போ எங்கே வரும்? இதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கு மோடி பக்கம் 2 பேருமே இல்லை. 2 திராவிட கட்சிகள் தான் இங்கே பெருவாரியான ஓட்டு அப்படி இருக்குது. அதே சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கரெக்டாக சொன்னார். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மோடி அதிகமாக விமர்சனம் பண்ணி யார் கேள்வி அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதிக ஓட்டு, கம்மியாக கேள்வி கேட்டு கம்மியாக கூட்டிங்கன்னா கம்மியாக ஓட்டு. இதுதான் கடந்த தேர்தலில் நடந்தது. இதே தான் திருப்பி நடக்கணுன்றது தான் உங்களோட விருப்பமாக இருந்தால் மோடிஜி அவர்களை அதிகமாக யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், கடந்த காலத்தில் என்னங்க விகிதாச்சார வாக்கு விகிதாச்சார வெற்றி வேட்பாளர்களுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம், காங்கிரஸ் கட்சி 4 லட்சத்தில், காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு களத்தில் நிறைய இடத்துல ஆளே கிடையாது. அவங்க நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை நீரோட்டமாக வச்சிருக்க கூட இல்லை. சார் அந்த மோடி வேண்டுமா வேண்டாமா சீனிவாசன் என்ன சொல்றாரு கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க சார். சீனிவாசன் சார் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. மோடி வேண்டுமா வேண்டாமா? கோட்டீஸ்வரன் கேட்டார் அதிமுகவுக்கு. இல்லை அதாவது இல்லை அந்த கோடீஸ்வரன் சார் நடப்புகளை இப்போ எப்படி ஆய்வு செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரிக்கு கூட அந்த மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவன்னா இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். நோக்கம் என்ன? அந்த விஷயத்தை அவர் கேட்கல. அதை விட்டுருங்க சார், அதை விட்டுறலாம். நான் கேட்கறது மோடி வேண்டுமா வேண்டாமா? அதிமுக அவர் கேட்டாரு. மோடி இந்த களத்துல நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக எதிர்க்கிறோங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நரேந்திர மோடி என்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளரை தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. மோடி வேண்டாம் அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியா இருக்கு. மோடி வேண்டாம், அதுதான் எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடு. மோடி வேண்டாம். சரி அதிமுக தமிழ்நாடு சரி இருங்க வரேன் சார். கோட்டி சார் இதுக்கு மேல என்ன சார் வேணும்? மோடி வேண்டாங்கிறதுல அதிமுக உறுதியா இருக்கா சார்? சார் அதாவது அண்ணன் கோ சீனிவாசன் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு. அவர் அந்த கட்சி நல்லா இருக்கணும்ன்றதுனால அவர் சொல்றாரு மோடி வேணான்னு. இதே வார்த்தையை அந்த கட்சியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்கள் மேடையிலையோ இல்லை மைக்கிலையோ இல்லை பத்திரிகையாளர் சந்திலையோ மோடி வேண்டாங்க அப்படின்னு சொன்னார்னா ஏன் வேணான்னு பத்திரிகையாளர் கேட்பாங்க. ஏன் வேணாம்? 8 மாநிலத்துல தண்ணி பிரச்சனை வந்த பொழுது இல்ல, ஏன்னா உங்களை பத்தி பேசல, அதிமுக பத்தி பேசுறேன், நான் பாஜக தான் பேசுறேன், புரியுதுங்களா? ஏன் வேண்டாம் அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்டாங்க, இல்ல பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்கன்னா ஒரே நிமிஷம் ஒரே செய்தி.
நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கட்டும், தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நாங்கள் களப்பணி எப்படி ஆட்டுறோம், பிரதமரை எப்படி விமர்சனம் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்ல ஒரு பதில் சொன்னார் அண்ணா. நான் என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக தேர்தல் வரப்போகுது. மே 2024 ஏதோ ஒரு தேதியில் நடக்க போகுது. ஏப்ரலில் வந்து அறிவிப்பு வரப்போகுது, இது தெரியும். வேங்க, ஒருத்தர் வந்து தமிழக மக்களுக்கு வெள்ள பாதிப்பில் வந்து பார்க்கலங்க. சென்னை வரல, செங்கல்பட்டு வரல, காஞ்சிபுரம் வரல, திருவள்ளூர் வரல, தென்காசி வரல, திருநெல்வேலி வரல, தூத்துக்குடி வரல, கன்னியாகுமரி வரல. இவ்வளோ 8 மாவட்டம் பாதிப்புக்குள்ளாகி, மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகி, அங்கே ஒரு 13 பேர், இங்கே ஒரு 10 பேருக்கு மேலே செத்தாங்க. குடும்பம்லாம் நிராகதியாச்சு, வேலை வாய்ப்பு போச்சு. அப்போல்லாம் வரல. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரிப்பன் வெட்டி திறந்து விட வந்தாரா இல்லையா ஐயா? அப்போல்லாம் கேள்வி கேட்டுருக்கணும்ல. இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. இப்போ காவேரி பிரச்சனை இப்போவும் வந்து மௌனமாக தானே இருக்காங்க. கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இருந்தாலும் தண்ணி வரல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி வரல. இது அந்த பஞ்சாயத்தை யார் சரி செய்யணும்? யார் தமிழகத்தோட வரி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது மத்தியமாக? ஐயா தானே கேட்கணும். நீட்டு நீங்களும் எதிர்க்கிறீங்க. 10.5 ரிசர்வேஷன் எதுக்கு கொண்டு வந்தார் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி? இங்கே இருக்கிற மக்கள் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க படித்து மேலே வரணும்னு அது நல்ல ஒரு திட்டம். அவர் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? காரணம் யார்? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் போட்ட உத்தரவு, அதுக்கு பின்னாடி வந்த பாஜக அதை இன்னும் தீவிரமாக படுத்துனது. இதெல்லாம் யார் பேசணும்? ஏன் நீங்கள் தேர்தல் வந்ததுக்கு பிறகு பேசினா? அப்போ தேர்தல் வந்த பிறகு பேசினா உங்களை சந்தேகப்பட மாட்டாங்களா மக்கள்? எதிர்க்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. திராவிட கட்சி அறிஞர் அண்ணா சொன்ன வகையில் நீங்கள் தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். மக்கள்கிட்ட போய் மக்கள் பிரச்சனையே இப்போ ஐயா கனகராஜ் இருக்காரு, இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. இந்த இரட்டை விலை கேள்வி நான் அங்கே கேட்க முடியுமா? என்னால் கேட்க முடியாது. நான் சொல்லுவேன், நாளைக்கு அவங்க 4 சீட்டில் ஜெயிச்சாங்கன்னா தூக்கத்தில் கூட அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு. அந்த கட்சிக்காரன் நான் இல்லை, ஆனால் என்னால் அது சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கடந்த கால வரலாறு அப்படி. உங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? வெளிப்படையில் ஐயா திரு எடப்பாடி ஐயோ இல்லை அண்ணன் ஓபிஎஸை விட்டுருங்க, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஏன்னா அதிமுக பாதுகாக்கணுன்ற அந்த முடிவில் ஓரளவுக்கு சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவர்களாம் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தீர்க்கம் எங்கே? இப்போ போட்டி என்னவா இருக்கணும்னா, திமுக அதிகமாக எதிர்க்க போதா, அதிமுக அதிகமாக எதிர்க்க போகுதுன்னா அப்போ அந்த சமமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பாமக, தேமுதிமுக, ஜாதி கணக்கு, மத கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு இப்படி போட்டு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. சரி, வரேன் சார். கனகராஜ் சார், இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டாங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சீனிவாசன் சொல்கிறாரு. எப்படி இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு மாதிரி தைரியமான பேச்சா இருக்கு. அதுக்கு முன்னால் பொன்வில்சன் சார் எங்கள் இந்தியா பிளாக்கை அவர் வந்து இந்தி கூட்டணின்னாரு. அவர் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸை ஆதரிக்கிறவராக இருக்கிறதுனால அவருக்கு திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் பேரை வச்சு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காரண பெயர் வைக்க முடியும், நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். அலையன்ஸ் தானே, அதை தானே நான் சொன்னேன். இல்லை, இந்தியான்றது வந்து கூட்டணின்னு வராது, இண்டி அலையன்ஸ் தான் வர முடியும். இந்தியா அலையன்ஸ்னால் டபுள் அலையன்ஸ் வருது இல்லை. இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க? யூனியன் அப்படின்னா ஒன்றியம். அதாவது தமிழின தலைவர் கலைஞருக்கு தெரியாத ஒரு மொழி அது. இது வரைக்கும் அவர் அறிந்திராத ஒரு மொழியை நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணீங்களா? இல்லை, இது ஒரு பேர். இந்த பேரை நான் என் பேருனா நான் எப்படி நீங்கள் என்னை அழைக்கணும்னு விரும்பணும். இப்போ பொன்வில்சனை வில்சன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அது உங்கள் பேரை எப்படி நான் அழைக்க வேண்டும் என்பது உட்பட நீங்கள் தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று பொதுவாக சொல்கிறது ரைட்டு, ஓகே. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது தேசிய பேரிடர் கூட்டணி, அதுதான் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், என்டிஏ. ஒன்று இவர் சீனிவாசன் சார் சொன்னார், எனக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் அங்கெல்லாம் வர்றதை பற்றி பேசினார். புது ஆட்கள்லாம் வராங்க அப்படின்லாம் சொன்னார் அந்த கூட்டணிக்கு. அதுக்கெல்லாம் நான் போகல சார். அது எதுக்கு சார்? இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, காலியாக இருக்கிற வீட்டுக்கு தான் புது ஆட்கள்லாம் வருவாங்க சார். ஏற்கனவே அந்த வீட்டில் ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு யார்? எனவே அவர் கூட கேட்டார், நீங்கள் வந்து திமுக அலையன்ஸுக்கு யார் வராங்க? அது திமுக முடிவு பண்ணும் யார் வரணும் வராதுன்னு. எல்லா இடத்துலையுமே அப்படி தானே. அதிமுக அலையன்ஸ்னால் அதிமுக தான் முடிவு பண்ணும், திமுக அலையன்ஸ்னால் திமுக தான் முடிவு பண்ணும். நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரிடரை நெல்லை, தூத்துக்குடி சந்தித்தது. இன்றைக்கு வர ஒரு நயா பைசா தரலை. அதிமுக நீங்கள் எவ்வளவோ தீர்மானம் போடுறீங்க, ஏன் இதை போட மாட்டேன்றீங்க? நீங்கள் புதுச்சேரி மாநில அந்தஸ்தை பற்றி பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, நாடாளுமன்றத்தில் டெல்லிக்கு முதலமைச்சர் அல்லது அந்த
அமைச்சரவை முடிவு பண்ண முடியாது, ஆளுநர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு இல்லை அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் செய்யணும்னு வருது. அதை மாற்றுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆதரிச்சிங்க. நான் என்ன கேட்குறேன், புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் என்ன வித்தியாசத்தை சார் கண்டீங்க? எனவே இது என்ன எப்படி பார்க்கப்படும்னா, நீங்கள் கூட சொன்னீங்க, தப்பாக சொன்னீங்க, 3ஆக பிரிஞ்சது அப்படின்னு சொன்னது ஈக்குவலாலாம் பிரிஞ்சதாக நான் சொல்லலை. பெரும்பான்மை இன்றைக்கி இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது இருந்த வரவேற்பு, அவர் பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த இஸ்லாமியர்களில் ஒரு கணிசமான பகுதியினர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு மாநாட்டில் எனக்கு தெரியும் அதிமுகவில் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிற பல தலைவர்கள் இருக்காங்க. இவர் அன்னைக்கு கூட 2:30 மணிக்கு நான் சென்னையில் ஒரு வேலை இருக்குது, நான் அவசரமாக வாரேன்லாம் சொன்னார். யாரையாவது அனுப்பியிருந்தால் கூட இருந்திருக்கும். யாரும் அப்படி பேசிவிடக்கூடாது என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போயிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிஜேபிக்கு எதிராக நான் சிஏஏவுக்கு இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தும்போது அது நான் கேஸ் போடலை, அனுமதி கொடுத்தேன்னு சொன்னார். ஆனால் எத்தனை நேரத்தில் கேஸ் போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். இந்த கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற்றதுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அந்த வழக்குகள் இருந்தது, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னால் பட்டியல் கொடுக்க முடியும். அதை தவிர வேறு ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லுங்கள் சார். நான் ஃபேஸ்புக்கில் கூட அவருடைய மொத்த பேச்சையும் யூடியூப்பில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எஸ்டிபிஐ அவங்க வெப்சைட்டில் போனாலும் எடுக்க முடியும். இவர் பேசுனது ஓப்பனாகவும் இருக்குது. எடுத்து ஒரு விமர்சனம் செய்ததாக, நான் ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் அல்லது பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது பொதுவாலாம் சொல்லலை. மாநில உரிமைகள் குறித்து என்ன, அல்லது நீங்கள் ரொம்ப பின்னால் சார், தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரிகள் தரமாட்டேன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய நலனிலிருந்து பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஏன் பேசலை? ஆனால் இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு. எய்ம்ஸு வரணும் என்கிற குரல் உங்கள் மத்தியிலிருந்து என்னைக்காவது வந்திருக்கா? ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு போனீங்களே, அது எய்ம்ஸ் வந்திருக்கணும்ல. நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் செல்லூர் ராஜு அந்த சென்னையில் மதுரையில் தான் இருக்கார். அண்ணன் உதயகுமார் மதுரையில் தான் இருக்கார். இவங்களாவது என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு வர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்களா? இந்த கேள்வி முக்கியம் சார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் எப்படி கடந்து போக முடியும்? அவங்களை விமர்சிப்பது என்பது தேர்தல் நேரத்தில் விமர்சிப்போம்னா என்ன சொல்லுவாங்க, மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓ இப்போ ஓட்டு கேட்குறதுக்காக இவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு எப்படியும் போயிடுவாங்கன்னு தானே பார்ப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வேற விட்டுருங்க சார், நீங்கள் அவங்கள திட்டலாம் வேண்டாம், கெஞ்சியாவது பணம் கொடுங்கயா, பணத்தை கொடுங்க. தமிழ்நாடு இவ்வளவு பெரிய சிரமத்தில் இருக்கிறோம், எனவே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும், நிதி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பேசுனீங்களா என்கிற கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். சீனிவாசன் இதுக்கு பதில் சொல்லலாம், நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. இல்லை அதாவது அதை நம்ம மதிக்கிறோம். என்னன்னா, இது பொன்விழா கண்ட வீடு, இது ஆள் இல்லாத வீடு இல்லை, பொன்விழா கண்ட வீடு. இது ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம். இங்கே ஆட்கள் இட நெருக்கடி தான் இருக்கே தவிர இதில் ஆள் இல்லாத வீடுங்கிறது வேற ஏதோ இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. அதிமுக ஒரு பாரம்பரியம் உள்ள இயக்கம். பாஜகவினுடைய அத்துமீறல்களை எங்களுடைய கழக நாளேட்டில் ஒவ்வொரு மேடைகளில் எங்க கழக பொதுச் செயலாளர் எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சிருக்கிறார். எதை கனகராஜன் பார்த்தாரு, எதை பார்க்கலன்னு எனக்கு தெரியல. பேரிடர் நிதிக்கு நேரடியா போய் அண்ணன் எடப்பாடியார் களப்பணி ஆற்றிவிட்டு 2005 அந்த பேரிடர் நிதி அந்த மேலாண்மை பிரதமர் தான் தலைவர். இந்த ஃபண்டை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு எங்கள் கழக நாளேட்டில் அறிக்கையும் மக்கள்கிட்டையும் பேசிட்டு வந்த பொதுச்செயலாளர் எங்கள் எடப்பாடியார். அப்போ எந்த பிரச்சனையை நாங்கள் குரல் கொடுக்கல. மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரி 11 கல்லூரிக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்து தமிழகத்தில் நாங்கள் இருந்து போராடி கொண்டு வந்து வச்சோம். எய்ம்ஸுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீட்டுக்கு குரல் கொடுக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நாடாளுமன்றத்தில் மிருக பலத்தில் இருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விஷயத்தை நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் பேசுறீங்களே தவிர எந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க? அதிமுக ஆட்சியில் இருந்த போய் செஞ்சிருக்குது, ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சி வரிசையிலையும் அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்கான நலன்களை குரல் கொடுத்து போராடுறாரு.
நீங்க சொல்றீங்க தெளிவா உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கல பேசலைன்னா எடப்பாடியார் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பேரவையிலையும் ஒரு தலைவரா நாட்டுக்கு தேவையான நலன்களையும் மத்திய அரசுடைய சட்டையை பிடித்து கேட்கின்ற ஒரு அருமையான தலைவர், வீரமான தலைவர், பொறுமையான தலைவர். எஸ்டிபி மாநாட்டில் எல்லா கருத்துக்களையும் மனசாட்சி ஒரு திறந்த புத்தகமா எடுத்து சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த 4 ஆண்டுகள்ல நாங்க எவ்வளவு துயரங்களையும் வேதனைகளையும் அவங்கள்ட்ட இருந்து அனுபவிச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தது அதிமுக எடப்பாடியார்னு பேசினாரு. அது உங்க யூடியூப்ல இருக்கா இல்லையா அதை எடுத்து பாருங்க. எல்லா விஷயத்திலையும் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கிஞ்சிட்டு விட்டு கொடுத்ததில்லை. மக்களுக்கான களப்பணியை வந்து செய்யறதுக்கு தவறுனதில்லை. ஆனா ஒரு தவறான புள்ளி விவரங்களை நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சி திமுகவுக்காக நீங்க பேசுறீங்க. அதுல எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனா அதிமுகன்ற பேர் இயக்கம் முழுக்க முழுக்க நாட்டு நலன்களுக்கும் தமிழகத்தினுடைய மக்களுடைய நலன்களுக்கும் போராடுகின்ற இயக்கம். இது ஆள் இல்லாத வீடு இல்ல, நெருக்கடியான ஒரு பொன்விழா கண்ட. சரி சரி, சுமந்த் ரொம்ப நேரமா குறுக்கிடுறாரு. இருங்க நான் சுமந்தோட கருத்தை கேட்டது ரொம்ப நேரமா குறுக்கிடுறாரு. எப்படி குரல் கொடுத்தாங்க புரட்சி தலைவி, எப்படிமா குரல்? சரி வர தொடர்ந்து பேசலாம். நேர குறைவா இருக்கு. சுமந்தோட கருத்தை கேட்டு வந்துறேன். வரேன் ஒரு கூட்டம். சுமந்த் சார், சுமந்த் இல்ல ஒரு நிமிஷம் திரு ஸ்ரீனிவாசன். ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவரால் ஒத்துக்க முடியாது. ஆனால் நான் ஒரு பொது பார்வையாளராக கூறுவது, திரு கனகராஜ் சொன்னது முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாதான் படுது. ஏன்னா திமுக எப்படிங்க இருந்தாங்க எதிர்கட்சியா? அனல் பறக்குது இல்ல, தினம் ஒரு போராட்டம், தினம் ஒரு பிரச்சனை, அரசுக்கு ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு வாரம் கூட இல்லையே. இவங்க போட்டு ஒரு உதாரணம் சொல்றேங்க, அந்த கிளம்பாக்கத்துல நடந்த விஷயத்தை விடவா அதெல்லாம் வந்து ஃபுல் டாஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதை கூட நீங்க அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னாக்க என்ன ஒரு இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் போன்று உருவான முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி. முதல் 6 மாசத்துல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு 6-8 மாசத்துல அவரு கிட்டத்தட்ட he was almost invisible. அதுக்கப்புறம் கூட தீவிரமா ஏங்க இந்த ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நான் கேட்கறேங்க, அது பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அதிமுக ஏன் ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது? எய்ம்ஸ் செல்லூர் ராஜு மதுரை தானே அவரு, செல்லூர் ராஜு தலைமையில் ஒரு போராட்டம், தினந்தோறும் போராட்டம் தொடர்ந்து விலைவாசி உயர்வு, மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், ஊர்வலம் நடத்துறோம். அரசு ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் திரு ஸ்ரீனிவாசன், முன்னாடி மாதிரி இன்னைக்கு தேர்தல் களம் என்பதை நிர்ணயிப்பதற்கு மீடியாவும் ஒரு அதிக அளவுல இப்போ ஒரு பங்கு இருக்கு. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நேரடி தொடர்பு இருக்கும் பாலிட்டிஷியன்ஸோட. அவங்க மீட்டிங் போடுவாங்க, பொதுக்கூட்டம் பேசுவோம், அப்படிதான் ஓட்டு. இப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மைண்ட் ஸ்பேஸ் நமக்கு வந்து, எவ்வளவு விசிபிலிட்டி இருக்கு, எவ்வளவு அவரை பாக்குறோம் டிவில, எவ்வளவு அவர் சோசியல் மீடியால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி, நான் வந்து திரு அண்ணாமலை வந்து பேசுறதெல்லாம் சரி என்று நான் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் கிரிட்டிக்கலா இருக்கிறேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு அவர் எவ்வளவு பிரஸ் மீட் நடத்துறாரு? அது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு என்ன சொல்லல அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம தனியா விவாதிப்போம். அது சரியா சொல்றாரா, அந்த ஃபேக்ட், அதெல்லாம் வேற. நான் என்ன கேட்கிறேங்க, மைண்ட் பேசுங்க. நீங்க தாங்க பிரதான எதிர்கட்சி, திரு எடப்பாடி தாங்க பிரதான எதிர்கட்சி தலைவர். அவர் தாங்க அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணணும். வாரத்துல 4 நாள் மீடியாவை சந்திக்கணும், 5 நாள் மீடியாவை சந்திக்கணும். விமர்சனங்கள் வந்து, அதாவது சுறுசுறுப்பாக அதிமுக செயல்படுகிறது, அதிமுக கடுமையாக திமுகவை எதிர்க்கிறது, அதிமுக மத்திய அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டு தயங்காது அப்படிங்கிற இமேஜ் வரணும்ல, மக்கள் நம்பிக்கை வரணும்ல மக்களுக்கு. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, இந்த விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதிமுக தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் பாஜக இல்லாத கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் பேசியிருக்கிறது. இது கடைசி நேரத்தில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 54% பேரும், பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி 21% பேரும், இது தேர்தல் நேரத்து நாடகம் அப்படின்னு சொல்லி 25% பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து, அதாவது வந்து ஜெயக்குமார் பேசியிருக்கிறது வந்து
கடைசி நேரத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி தான் 54% பேர் சொல்லியிருக்காங்க. கோட்டீஸ்வரன் சார், அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாமக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஏன் இன்னும் ஒரு தயக்கம் தடுமாற்றத்தோட இருக்காங்க? அதற்கான பதிலையும் சேர்த்து இறுதி கருத்தாக சொல்லலாம். ரொம்ப 2 முக்கியமான விஷயங்கள் எனக்கு முன்னாடி இப்போ திரையில் காட்டியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த 3 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகம் இல்லாத ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. 3ஓட முடிவுமே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் மாறிடும், நம்பிக்கை இல்லாத தன்மை, இது நாடகம் அப்படின்றது. அப்போ என்னென்னா அதிமுக வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து எதிர்க்கணுமா வேணாமான்னு சுமன் சார் சொன்ன மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க. பிரதான ஒரு ரோல் ப்ளே பண்ணல. 2 எடுத்துக்காட்டம் கொடுத்தாரு அவர் அழகாக. கிளாம்பாக்கம் மக்கள் அந்தளவுக்கு அவதி பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் புலம்பல்ல, மக்கள் வந்து அன்றாட கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ இதிலெல்லாம் பேசாத ஒரு அதிமுக இந்த மாதிரி வைக்கும்போது மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட இது வந்து நாடகமாக இருந்தாலும் சரி, பாஜகவோட தான் கூட்டணினாலும் சரி, கடைசி நேரத்தில் மாறுன்றது ரொம்ப முக்கியமானது. 54 விழுக்காடு. அப்போ மக்கள் வந்து நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாமக அதுக்கப்புறம் வந்து டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்களோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கே போக போகுது அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்குங்க. சீட்டு பேரம், அப்புறம் தனியார் ஓட்டலுக்கு போகணும் கடைசி நேரத்தில், தேர்தல் முடிவு பண்ணுற நேரத்தில், அப்புறம் தேர்தல் செலவுக்கான உதவி. இதுதான் வந்து நம்ம நேரத்தில் பார்த்துருக்கோம். இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க, இல்லை விசிகா இருக்காங்க. இது வந்து நான் ஏதோ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து முட்டு கொடுக்கணுன்ற காரணத்துக்காக இல்லை. சீட்டே கொடுக்கலன்னா கூட வந்து கோச்சிக்கிட்டு வெளியில் வேணாலும் போவாங்க. அதனால் மேபி வந்து பாஜகவோட போவாங்களா, இல்லை திமுக விட்டு அதிமுகவுக்கு போவாங்கன்ற அந்த பேச்சு வர்றது கிடையாது. நேற்று கூட அண்ணன் வைகோ என்ன சொல்கிறாரு, முகம்லாம் வெந்து போயிருக்குது, வெளியில் வரும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் வராங்க, ஆனால் வெளியில் வந்துட்டு மைக்கில் என்ன சொல்கிறாங்க, சுமூகமாக போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த சைடில் பிரச்சனை கிடையாது. இந்த சைடு சுமந்த் உங்ககிட்ட தான் குறுக்கிடுறாரு, சுமந்த் சார் ஏதோ குறுக்கிடுறாரு உங்ககிட்ட. நிதி கொடுக்குறாங்க கம்யூனிஸ்டுக்கு, திமுக நிதி கொடுக்குறாங்க, அது ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அவங்களே உண்மைதான். நான் தான் சொல்றேன், தேர்தல் செலவுக்கு உதவி. என்னோட 3வது பாயிண்ட் அதுதான். நேர்மையை பற்றி பேசுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் முன் வந்து திமுகவினுடைய தேர்தல் அபிடவிட்ல அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் சப்மிட் பண்ணும்போது தான் இது வெளியே வந்துச்சு. தெரியல உங்களுக்கு? அல்ல அது ஆமா, அவங்க வந்து செக்ல போட்டு வாங்கியிருக்காங்க. அது அண்ணன் கனகராஜ் அதற்கு பதில் சொல்வாரு. இப்போ இந்த 3 விஷயம் இருக்கு. சீட்டு பேரம், தனியார் ஹோட்டலுக்கு எந்த ஹோட்டல் போகணும், சமரசம் என்ன பண்ணிக்கணும், அப்புறம் தேர்தல் செலவுக்கு உதவி. இந்த 3 விஷயம் வந்து எந்த பக்கம் நல்லா பண்றாங்களோ அந்த பக்கம் மிச்சம் இருக்கிற கட்சியெல்லாம் வேகமாக போகுன்றது என்னோட பார்வை. சரி, ஓகே சார், கணக்கு சார் அதுக்கு பதில். நாங்கள் மறைக்கலை. ப்ராப்ளம் என்னன்னா திமுக கணக்கு சொல்லல சார். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லல சார். திமுகவினுடைய தேர்தல் கணக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதில் இருந்தது மூலம் தான் தெரிய வந்தது. இது உங்க கட்சி தலைவர்களே இதை பத்தி வெளியே சொல்லி இருக்கிறாங்க. அவர் பேசுறாரு, அவர் சொல்றாரா, பதில் சொல்றாரு. சுமன் சார், நான் உங்களுக்கு அதாவது அதுக்கு முன்னால திமுக இந்த தேர்தல் கணக்கை கொடுப்பதற்கு முன்பாக சிபிஎம் கணக்கு தாக்கல் பண்ணி அதில் அது இடம்பெறாமல் இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போ எங்கள் கணக்கு நாங்கள் சப்மிட் பண்ணலை. அதுக்கு பின்னால் இல்லைன்னா அதில் சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த காசு எங்கன்னு கேட்டிருப்பாங்க. தேர்தல் நிதி தானே எங்கன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே உங்களுக்கு தெரியாதவர் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்படி யாரும் இதுவரை சொல்லலை. நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். பணம் அவங்க கிட்ட இருந்து உங்க கட்சிக்கு கொடுக்கறாங்க தேர்தல் செலவுக்காக. நாங்கள் திமுகவிடம் இருந்து 10 கோடி இல்லை 15 கோடி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இது தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு. சார், திமுக போன்ற ஒரு கட்சியோ அண்ணா திமுக போன்ற ஒரு கட்சியோ அதை மக்கள் எதிர்பார்க்கல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேர்மையை வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா நீங்க தான் சொல்றீங்க. அப்போ நீங்க யூ வில் பி ஹெல்ட் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா? திமுக இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கிற ஸ்டாண்டர்டும் மக்கள் வேற மாதிரி தானே பார்ப்பாங்க. அவர் பதில் சொல்லிட்டோம். சுமன் சார், நீங்க அதுல விமர்சிக்கிறதைய நீங்கள் விமர்சிப்பதற்கு அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் எனக்கு ஆட்சேபணம் கிடையாது. நாங்கள் மறைச்சோன்னு சொல்கிறது மட்டும்தான் தப்பு. ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து சிபிஎம் வந்து திமுகவிடம் அந்த பணத்தை வாங்கியிருக்கக்கூடாது, நீங்கள் அதை விமர்சிக்கிறது. நாங்கள் மறைக்கலை. திமுக முதல்ல கணக்கு வச்சாங்க, அதுக்கு பின்னால் நாங்கள் கணக்கு வச்சோம். எனவே வந்து மறைச்சோங்கிற பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நான் சொல்ல விரும்புகிறது, இப்போது ஏன் சுமன் சார் இதை எடுக்கிறாரு?
இது அவர் தெரியாமலாம் எடுக்கலை. நீங்கள் திமுக அணி இப்படி ஒன்று இருக்குது, அதிமுகவோ பாஜகவோ அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத போது இப்படி ஒன்று இந்த நேரத்தில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கணக்கில் வராமல் இருந்ததா? அவர் சொன்னது, கோடீஸ்வரன் சார் என்ன சொன்னார்னா, நிதி என்று வாங்குகிறவர்கள் மறைமுகமாக வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் சொன்னார். மற்றதெல்லாம் பேசணும்னு சொல்லும்போது வேறு யாருடைய கணக்கிலையாவது அது பிரதிபலிச்சிருக்கா? ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் அக்கௌண்ட்டில் வர்றதை எதுக்காக கொஸ்டின் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அதையும் கூட நீங்கள் திமுகவிடம் இந்த நிதி வாங்கியிருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, கணக்கில் வராமல் வாங்குகிற எல்லாத்தையும் அதை ரொம்ப சைலண்ட்டாக அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க சுமன் சார் இந்த விஷயத்தில் இவ்வளவு சீரியஸாக ஏன் வராருங்கிறது தான் அதில் ஒரு பிரச்சனை. சரி சரி சரி, அதுதான் நான் சொன்னேன். திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ பிஜேபியோ காங்கிரஸ்க்கோ இந்த கேள்வி வராது. அதுவே சார் சொல்ற பார்வை என்னன்னா, இதுல வந்து கம்யூனிஸ்ட் அதாவது கம்யூனிஸ்ட் மேல தவற சொல்றதுக்காக அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். திமுக எந்த பார்வையில் அதை மட்டும் கணக்கில் காட்டினாங்க, மற்ற கட்சிகளுக்கு பணம் கொடுக்கலையா, அதை மட்டும் ஏன் கணக்கில் காட்டணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா இது எந்த சிக்கலில் கம்யூனிஸ்ட்டை மாட்டி விடணும், எந்த எண்ணத்தில் அதை மட்டும் கொடுத்தாங்க, இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலையா, அந்த எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பார்வை. மத்தவங்க எல்லாம் அக்கவுண்ட்ல வாங்குறது இல்ல. அதுதான் அண்ணன் பொன்வில்சன் சொல்றாரு. அண்ணன் பொன்வில்சன் மத்தவங்க கதையை கொஞ்சம் சொல்லி விட்டாருன்னா நல்லா இருக்கும். அதான் பொன்வில்சன் சாருக்கு கூடுதலா ஏதாவது கதை தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் பொன்வில்சன் சார். இது வந்து வழக்கமா எல்லாருக்கும் இப்ப அவரு கொஞ்சம் வெளியில சொன்னீங்கன்னா பாக்குற மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்ப வாங்கி இருக்கிறதால தான் கோவிட் சார் சொல்றாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். இல்ல இங்க தாமதத்துக்கு காரணம் அதானா? இல்ல என்ன சொல்றேன்னா, இல்ல அதெல்லாம் வந்து அதாவது இப்போ கம்யூனிஸ்ட் கூட பணம் வாங்கினா அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். அதெல்லாம் 4வது 5வது கட்டங்கள் தான். முதல் கட்டம் வந்து அவங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கணும் அந்த கூட்டணியில். 2வது கட்டம் அந்த இடத்துல வந்து புரிந்துணர்வு இருக்கணும் அந்த கூட்டணியில், அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும் புரிந்துணர்வு இருக்கணும். அதற்கப்புறம் தான் மற்றதெல்லாம் உடைய. இது வந்து 4வது பட்சம் தான். மட்டும் சொல்லிடுறேன், எய்ம்ஸ் விஷயத்தில் கனகராஜ் அண்ணன் சொன்னாரு. மா சுப்பிரமணியே தெளிவா சொன்னாரு. கடந்த வாரம் நான் ஜைக்கா நிறுவனத்தோட ஜப்பான்ல போய் பேசினேன். அவங்க வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. 2024 கடைசியில வேலை ஆரம்பிக்கப்பட்டு 2026 கடைசியில முடிவடையும் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு மா சுப்பிரமணியே கொடுத்து. நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.